எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இன்னைக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு டிரான்சிஷன பத்தி பார்க்க போறோம். இந்த டிரான்சிஷனோட பேர் சிசி ட்விஸ்டர். இது ரொம்ப சிம்பிளான டிரான்சிஷனுங்க. இந்த டிரான்சிஷனோட எஃபெக்ட் நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த டிரான்சிஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், இத எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ மட்டும் தான் இப்ப இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த டுட்டோரியல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்சிஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்போசிஷன் வேணும். ஒரு புது காம்போசிஷனுக்கு நான் கண்ட்ரோல் லைன் கொடுக்குறேன். ஒரு புது காம்போசிஷன் வரும். இந்த காம்போசிஷன் நான் ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். 1920 by 1080ல வச்சிருக்கேன். 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 10 செகண்ட் கிளிப், பேக்ரவுண்ட் பிளாக் வச்சிருக்கேன். ஸோ இதில் தான் நம்மளோட டிரான்சிஷனை பார்க்க போறோம். இப்போ ஆக்சுவலா இதை ஒரு ரீநேம் பண்ணிக்கோ. எப்பவுமே நேமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிசி ட்விஸ்டர் டுட்டோரியல்னு வச்சிடுறேன் பேரு. இந்த இந்த டுட்டோரியலுக்கு நான் ஒரு 3 இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 இமேஜ் இந்த டுட்டோரியலுக்காகவே நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 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 சிசி ட்விஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல் இருக்கு. இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனலுக்குள்ளார போனீங்கன்னா டிரான்சிஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த டிரான்சிஷன் கேட்டகரியில நீங்க சிசி ட்விஸ்டர் பார்க்கலாம். இதுதான் சிசி ட்விஸ்டர். இந்த 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 டிரான்சிஷனை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த டிரான்சிஷன் என்னென்ன பண்ண போகுது, இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது தான் பார்க்கலாம். ஸோ இந்த டிரான்சிஷனோட இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு டிரான்சிஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் விண்டோல வந்துடும். இப்போ டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இது எப்பவுமே கம்ப்ளீஷன்ற ஒரு கேட்டகரி ஆல்மோஸ்ட் எல்லா டிரான்சிஷன்லயும் இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இனிஷியலா பாத்தீங்கன்னா, இதுல இது கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ். இதை பாத்தீங்கன்னா இதே இமேஜ் தான் ரிப்பீட் ஆகும். அதுக்காக காரணம் என்னன்னா, இந்த பேக் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல எந்த லேயரை நம்ம ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த லேயர்ல ஏதாவது எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட கண்ட்ரோல்ஸ் இருக்கும். சின்ஸ் இது ஒரே ஒரு ஃபைல்னால, சோர்ஸ் ஃபைல்னால, ஒரு ஒரு பிக்சர் ஃபைல்னால நம்ம அப்படியே சோர்ஸ்லயே விட்டுறலாம். இப்போ கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இப்படிதான் இந்த டிரான்சிஷன் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம இங்க வச்சுக்கலாம். மிச்ச 2 ஆப்ஷனை பாத்திரலாம். இந்த சென்டருங்கிறது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் தி டிரான்சிஷன். இதை கிளிக் பண்ணி எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா இது ஸ்டார்ட் ஆகும். சென்டரும் ஆக்சஸும் ஆல்மோஸ்ட் ஒரு நீங்க இந்த ஆக்சஸை நீங்க மூவ் பண்ணாலும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இதுக்கெல்லாம் இந்த ஆக்சஸ் இதாகும். இப்போ இந்த ஆக்சஸை நீங்க மூவ் பண்ண நீங்க எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது உங்களோட டிரான்சிஷனோட சாய்ஸ். உங்களுக்கு எப்படி டிரான்சிஷன் வரணும்னு. ஸோ இதுதான் இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கானது. நான் ரீசெட் பண்ணிடுறேன் திருப்பியும். இப்போ திருப்பி நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் இது திருப்பி கீழேயும் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிரான்சிஷனை நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இது 0 பண்ணிக்கலாம். இப்போ 0 பண்ணிட்டு ஒரு இந்த ஸ்டாப் கிளாக் பண்ணோம்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆயிடும் அந்த லொகேஷன், அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல. நெக்ஸ்ட் இங்க 100 கொடுத்துட்டோம்னா 2 கீ ஃப்ரேம் ட்ராப் ஆயிடுச்சு. இதை இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல யூ பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் போட்டிருக்கோமோ அந்த கீ ஃப்ரேம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் நார்மலா ஈஸி ஈஸ் பண்ணிடுவேன். ஸோ F9 பண்ணா ஈஸி ஈஸ் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ டிரான்சிஷன் இந்த இந்த செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு. அதனால இப்போ நான் இதை ஆஃப்செட் பண்ணிடுவேன். இப்போ இது வரைக்கும் இருக்குன்னா இப்போ இது வரைக்கும் ஆஃப்செட் பண்ணிடுவேன். அதே மாதிரி அது கீழே இருக்க லேயர்ஸையும் நான் இது வரைக்கும் ஆஃப்செட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த டிரான்சிஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த டிரான்சிஷன் நெக்ஸ்ட் இப்போ நீங்க செகண்ட் இதுல நீங்க டிரான்சிஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் போது
பை தி வே இந்த டூல் பேர் வந்து எஃப்எக்ஸ் கன்சோல். இது வந்து வீடியோ கோபைலட்ல கொடுத்துருக்க ஒரு ஃப்ரீ பிளகின். நான் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே சர்ச் பண்ணி எடுக்கிறதோட நான் இங்கே வந்து டைப் பண்ணேன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸும் டிரான்சிஷன்ஸும் எஃபெக்ட்ஸும் ஓரளவுக்கு நேம் தெரியறதுனால நான் டைரெக்டாக டைப் பண்ணி இதை யூஸ் பண்ணிடுவேன். இப்போ இங்கே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் லேயரில் நான் வந்து தேர்ட் லேயர் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 10 ஒரு 30 ஃப்ரேம்ஸ்க்கு அந்த பக்கம் போயிட்டு கம்ப்ளீஷன் கொடுத்தோம்னாலும் இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகாது. ஒரே ஒரு ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, டெக்னிக்கலா வந்து நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எந்த லேயர் வந்து மேல இருக்கோ அந்த லேயர் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த லேயரை வந்து லிட்டரலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். டிரான்சிஷன் பண்றதோட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த லேயரை வந்து நம்ம இதுக்கு வந்து என்னோட ஒர்க் அரவுண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, இந்த லேயரை இதோட வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிடுவேன், கட் பண்ணிடுவேன். ஸோ அங்கே வச்சுட்டு ஆல் டு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்தா கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகலை. நான் இங்கே வச்சுட்டு ஆல்ட் இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகும். அந்த லேயரை வந்து அந்த இடத்தோட கட் பண்ணிடணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் ஒர்க் ஆகும். இப்போ செகண்ட் டிரான்சிஷன் வரும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் லேயரை எப்படி இதை டிரான்சிஷன் கொடுக்கறது அப்படின்றது பார்த்துடலாம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன் நான். இதை வந்து சென்டருக்கு அலைன் பண்ணிடலாம். அலைன் பண்ணிட்டோம். அலைன் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து டிரான்சிஷனில் வந்து இப்போ இதில் வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்ற இது வந்து வச்சுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து எப்படி இருந்தாலும் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, 4 செகண்ட்ஸில் இந்த டிரான்சிஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ யூ ப்ரெஸ் பண்ணால் டிரான்சிஷன் எங்கே இருக்குது, இங்கே முடியுது. அப்படின்னா இது இங்கே இருக்கட்டும். ஓகேங்களா? அப்போ வந்து ரிவீலிங் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். இதுதான் வந்து இந்த டிரான்சிஷனோட யூஸ். இது வந்து இப்படி தான் வந்து இந்த டிரான்சிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிரான்சிஷனுக்கு ஒரு அடுத்த லேயர்ஸ்க்கெல்லாம் வரும். நான் இதை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இந்த கிளிப் மாஸ்க் பண்ணிடுறேன். இதை டைம் ஃப்ரேமை கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்சிஷனோட யூஸ். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். இது மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கேன். இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன். உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த கமெண்ட் விண்டோவில் லீவ் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன். Thank you very much for your time and have a wonderful day. Bye-bye.